நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், ஷிஃபா மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவராக பணியாற்றி வருகின்றேன். நவம்பர் 7 ஒவ்வொரு வருடமும் புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக நம்முடைய நாட்டில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் புற்றுநோய் குறித்த தவறான எண்ணங்கள் மற்றும் அதை குறித்த சந்தேகங்களை மக்களிடம் நீக்க வேண்டும் என்பதுதான் இதோடைய முக்கியமான குறிக்கோள். இந்த வருடத்திய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் பை யுனிக். அதாவது ஒவ்வொரு புற்றுநோய் நோயாளியும் ஒவ்வொரு விதமான நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அதனால் வித்தியாசப்படுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பர்சனலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் அனைவரும் ஒன்றுபட்டு யுனைட்டடாக நாம் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புற்றுநோயை வெல்லலாம் என்பதுதான் இந்த தீமுடைய அர்த்தம். இந்த புற்றுநோய் அப்படின்னா அது எதனால வருது, அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா 2 விஷயங்களை நாம அதுல பார்த்துக்கணும். என்னன்னா ப்ரிவென்ஷன், அதாவது வராமல் தடுப்பது. நெக்ஸ்ட் இயர்லி டிடெக்ஷன், ஒருவேளை வந்துருச்சுன்னா அதை ஆரம்ப நிலையிலே கண்டறிவது. ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்னா புற்றுநோய் எதனால ஏற்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல். அது வந்து டொபாக்கோ யூஸ் அப்படின்னு சொல்லலாம். புகையிலை எந்த வகையில் வேணாலும் யூஸ் பண்ணாலும் அது புற்றுநோய் ஏற்படுத்தலாம். அதற்கு அடுத்தது மது அருந்துவது, அதாவது ஆல்கஹாலிசம். இது தவிர அதிகமான ஃபேட் உள்ள பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் உண்பது, ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய அந்த துரித உணவு பழக்கம். ஸோ இது போன்ற விஷயங்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம், இதெல்லாம் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய முக்கியமான காரணங்களாகும். இதை நாம தவிர்த்தோம் அப்படின்னா புற்றுநோய் வராமல் தடுக்கலாம். ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா அதை கண்டறிவதற்கு பல்வேறு வகையான பரிசோதனைகள் இருக்கு, ஸ்கேன் இருக்கு, பிளட் டெஸ்ட்கள் இருக்கு. அதன் மூலமாக அதை நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டறியலாம். புற்றுநோய் அப்படின்னாலே எல்லாருமே பயம் ஏற்படுது. ஏன்னா அது வந்துருச்சுன்னா நமக்கு உயிரிழப்பு ஏற்படும், மரணம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ அந்த பயத்துக்கு அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா புற்றுநோய்க்கு பல்வேறு வகையான ட்ரீட்மெண்ட் முறைகள் இருக்கு. சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பின்னு சொல்லக்கூடிய இன்ஜெக்ஷன் சிகிச்சை, ரேடியேஷன் சொல்லக்கூடிய கதிர்வீச்சு சிகிச்சை, ஹார்மோனல் தெரப்பிங்கக்கூடிய மாத்திரைகள் மற்றும் டார்கெட்டட் தெரப்பி அல்லது இம்யூனோ தெரப்பி போன்ற இன்ஜெக்ஷன் சிகிச்சைகள். இது போன்ற பல்வேறு சிகிச்சைகள் இருக்கு. ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் அதற்கு ஏற்றாற்போல் அந்த நோய்க்கு ஏற்ற அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சரியான ட்ரீட்மெண்ட், சரியான சிகிச்சை முறையை கரெக்டான நேரத்துல எந்த வகையான தாமதமும் இன்றி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக புற்றுநோயை வெல்லலாம். ஸோ இந்த தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் இந்த மாதம் முழுவதுமாக, அதாவது இந்த நவம்பர் மாதம் முழுவதுமாக நம்முடைய ஷிஃபா மருத்துவமனையில் புற்றுநோய் குறித்த ஆலோசனை கன்சல்டேஷன் இலவசமாக வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் புற்றுநோய் குறித்த டெஸ்ட்டுகள், அதாவது பரிசோதனைகள், இரத்த பரிசோதனைகள் சலுகை கட்டணத்துல வழங்கப்படுகிறது. இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் நாம் புற்றுநோய் குறித்த தவறான எண்ணங்களை நீக்கி மக்களிடம் அது குறித்த பயத்தை போக்குவோம். நன்றி.